ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிற கெமிஸ்ட்ரி டாப்பிக்கு மேட்டர் அரௌண்டஸ் லெசன் நம்பர் 10 பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேட்டர்னா என்ன? ஸோ மேட்டர் இஸ் நத்திங் பட் சாப்பிட்ற ஃபுட்டுலேருந்து ப்ரீத்திங் எயிர் எல்லாமே வந்து கம்போஸ்ட் ஆஃப் மாஸ். ஸோ அந்த கம்போஸ்ட் ஆஃப் மாஸ்னும் போது அது வந்து ஒரு பார்ட்டு அது ஜஸ்ட் ஆக்குபை பண்ணும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் மேட்டர். மேட்டர் இஸ் நத்திங் பட் which has a mass and occupies space is called matter. சப்போஸ் நீங்கள் இந்த பென் எடுத்துக்கோங்க, இந்த பென்னுக்கு வந்து சம் வெயிட் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். எஸ், எனிதிங் விச் ஹேஸ் எ மாஸ் அண்ட் இட் இஸ் ஆக்குபையிங் சம் ஸ்பேஸ். சப்போஸ் உங்கள் வீட்டில் டிவியாக இருக்கட்டும், இல்லை பெஞ்சாக இருக்கட்டும், சேராக இருக்கட்டும், ஏதாவது ஃப்ரிட்ஜ் எனிதிங். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு வெயிட் இருக்குமா? அந்த வெயிட் வந்து ஒரு எனிதிங்க. ஸோ அது வந்து ஒரு ஆக்குபை பண்ணும் ஒரு ஸ்பேஸ் நம்ம வீட்டில். Yes or no? So that is called as matter. Anything which has a mass, anything, either it may be object or food or air, anything. Okay, so everything which has a mass and occupies space is called as matter. Now let us come to our topic introductions. Here it is given, we use the term matter to cover all the substances and materials from which the universe is composed. So இந்த மேட்டர்ன்றது வந்து எல்லா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸும். For example, the food we eat. So here matter is everything around us. The air we breathe, the food we eat, the pen we write, the clouds, stones, plants, animals, a drop of water or a grain of a sand. So grain எல்லாமே வந்து everything is a matter. ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டாக இருக்கட்டும், நம்ம ப்ரீத் பண்ணுற ஏராக இருக்கட்டும், the pen we are using, the clothes we are wearing, the objects we are using at our homes, எல்லாமே வந்து composed of matter. So மேட்டர்ன்றது வந்து anything which has a mass and occupies space. So all these things are having two properties in common. Everything. So இது எல்லாத்துக்குமே வாட்டராக இருக்கட்டும், நம்ம ப்ரீத் பண்ணுற ஏராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டி காமனாக இருக்குது. ஸோ வாட் ஆர் த டூ ப்ராப்பர்ட்டிஸ் மீன்ஸ் ஒன் இஸ் மாஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மாஸ் இருக்கும், அது எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு ஆக்குபை பண்ணும், ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் இங்கே பாருங்கள். ஸோ ஹியர் இட் இஸ் கிவன் த வெயிட் ஆஃப் தி ஃப்ரூட்ஸ் அண்ட் ஹியர் த பர்சன் இஸ் வெயிங். ஸோ ஹி இஸ் ஆக்குபையிங் சம் ஸ்பேஸ் சின்ஸ் ஹி ஹாஸ் அ வெயிட்னா, ஸோ தட் ஹி இஸ் ஆக்குபையிங் சம் ஸ்பேஸ். ஹியர் ஆல்சோ த ஃப்ரூட்ஸ் இருக்குது, இந்த ஃப்ரூட்ஸு கூட ஒரு வெயிட்டை வந்து ஆக்குபை பண்ணுது. நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம யூஸ் பண்ணுற பேக்காக இருக்கட்டும், எயிர் ஃபில் பண்ண பலூனாக இருக்கட்டும், ஸோ வாட்டர் ஃபில் பண்ண கிளாஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து வெயிட் இருக்குது, அது வந்து ஒரு பிளேஸை வந்து ஆக்குபை பண்ணுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் மேட்டர். ஸோ வி கேன் சே தட் மேட்டர் இஸ் எனிதிங் தட் ஹேஸ் எ மாஸ் அண்ட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ். ஸோ ஆர் யூ கிளியர் வித் திஸ்? ரைட். நெக்ஸ்ட் கம்மிங் டு த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். ஸோ நீங்கள் 8th படிச்சிருப்பீங்க. ஸோ கிளாசிஃபிகேஷன் வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட் பேஸ் பண்ணி வந்து நம்ம டிவைட் பண்ணியிருக்கோங்க. ஒன் இஸ் சாலிட்ஸ், லிக்விட்ஸ், கேஸஸ்ன்ட்டு. நவ் லெட் அஸ் கம் டு ஹியர். இந்த 9th ஸ்டாண்டர்டில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா கெமிக்கல் காம்போசிஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி chemical composition. It is nothing but the arrangement of the atoms, molecules எல்லாமே வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணி வந்து டிவைட் பண்ணியிருக்காங்கன்றது பார்க்க போகிறோம். ஸோ ஹியர் it has been classified into two types. One is pure substances, another one is mixtures. Mixtures also we can call it as impure substances. Okay, so in the pure substances mixtures வந்து என்ன பார்க்க போகிறோம்னா from the point of view chemistry, pure substances are என்ன? Those which contains only one kind of particles. Whereas impure substances or mixtures, நம்ம சொன்னோம்ல mixtures and impure substances அப்படின்ட்டு, so which contain more than one kind of particles. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா more than one kind. ஸோ இங்கே pure substancesல வந்து வெறும் one kind of particles, same kind of particles. If you are taking oxygen, for example, ஆக்சிஜன் எடுத்துக்கிறீங்க, வெறும் ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோஜன் எடுத்துக்கிறீங்க, ஹைட்ரோஜன் மட்டும்தான் இருக்கும், இங்கே ஹைட்ரோஜன் மாலிகூல்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ these all are called as pure substances. For as impure substances means, for example, water எடுத்துக்கிறீங்க, H2O. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரோஜன்ஸ் மாலிக்யூல்ஸ் இருக்கும் and 1 oxygen molecule இருக்குது. Yes or no? So that means this is a mixture. It's a combination of 2 or more elements. Okay. So now coming to here, in order to classify this, a flowchart is given. Okay. So to understand the chemical classification of matter in detail, what are these flowcharts? Let us see. And now as we told that universe இருக்கிற எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே வந்து மாஸ் இருக்குது, அது ஆக்குபை பண்ணுற ஸ்பேஸ் அப்படின்ட்டு. பட் ஹியர் a few facts is given. Not all things we see or feel or matter. For example, sunlight வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும், தவிர அதுக்கு வந்து வெயிட் இருக்குதா இல்லை ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுறதான்றது நம்மளால் முடியாது. நெக்ஸ்ட் சவுண்டு. ஸோ சவுண்டு கூட அப்படி தான். நெக்ஸ்ட் ஃபோர்ஸு.
ஸோ ஃபோர்ஸ் வி ஆர் அப்ளையிங். ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து வெயிட் இருக்குதா இல்லையன்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதே போல் எனர்ஜி. ஸோ எனர்ஜின்றது வந்து நம்மளால் சொல்ல முடியாது எவ்வளோ எனர்ஜி வந்து ரிலீஸ். சப்போஸ் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளோ எனர்ஜி ரன் பண்ணுறோன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து மாஸ் இருக்கட்டும் இல்லை ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுதா, எய்தர் இட் மே பி ஆக்குபைங் ஸ்பேஸ் ஆர் ஹாவ் எனி மாஸ். ஸோ தே ஆர் நாட் மேட்டர். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்களன்னா, ஸோ மேட்டர்ன்றது வந்து 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன் இஸ் பியூர் சப்ஸ்டன்சஸ், செகண்ட் ஒன் இஸ் இம்பியூர் சப்ஸ்டன்சஸ். இம்பியூர் சப்ஸ்டன்சஸ் வந்து நம்ம மிக்சரன்ஸ் கூட கூப்பிடலாம். ஓகே, இந்த பியூர் சப்ஸ்டன்சஸ் வந்து and then further divided into 2 categories. One is elements and compounds. So next impure substances ரெண்டு விதமா பிரிச்சிருக்காங்க. One is homogeneous, second one is heterogeneous. Right. So coming to the what are elements? Elements என்ன? So நம்ம periodic table 118 elements இருக்குது. Yes or no? So இந்த 118 elements வந்து each individual வந்து என்ன கூப்பிடலாம்னா elements அப்படின்னு கூப்பிடலாம். ஒவ்வொன்று வந்து செப்பரேட்டாக என்ன கூப்பிடலாம், elements. So cannot be broken into simpler substances. இது வந்து நம்மளால இன்னும் சின்னதாக பிரிக்க முடியாது. ஓகே, ஸோ காம்பவுண்ட்ஸ்ன்றது வந்து இது 2-3 எலிமெண்ட்ஸ் கம்பைன் பண்ணி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் விச் கேன் பி broken down into elements by chemical reactions. இது வந்து காம்பவுண்ட்ஸ் வந்து நம்மளால் பிரேக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எலிமெண்ட்ஸில் காப்பர், ஆக்சிஜன், ஹைட்ரோஜன் கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வாட்டரு, சுகரு, சால்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பவுண்ட்ஸ் வந்து பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இந்த வாட்டரை வந்து நம்ம எலக்ட்ரோலைசிஸ் யூஸ் பண்ணி H+ அண்ட் OH- நம்மளால் பிரிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிகாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஜன் ஒரு எலிமெண்ட்டு, ஆக்சிஜன் ஒரு எலிமெண்ட்டு. ஸோ இந்த 2 எலிமெண்ட் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா காம்பவுண்டாக ஃபார்ம் ஆகுது. ரைட், இந்த காம்பவுண்ட் வந்து நம்ம எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் யூஸ் பண்ணி நம்மளால் பிரிக்க முடியும். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் ஹியர் இஸ் given. Next one coming to the impure substances. So impure substances otherwise called as mixtures. இது வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க. One is homogeneous, another one is heterogeneous. Homogeneous ஆன uniform composition. For example, sugar plus water. So sugar வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டிங்களன்னா ஸோ ஈக்குவலாக மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரிகக்னைஸ் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியாது. ஸோ வாட்டர் ப்ளஸ் ஆல்கஹால். ஸோ வாட்டர் ஆல்கஹால் சேம் ஒரே மாதிரியாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸோ நம்மளால் வந்து பிரிக்கவும் முடியாது, நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணவும் முடியாது. ஸோ such a compounds which cannot be recognized. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து யூனிஃபார்ம் காம்போசிஷன். ஹெட்ரோஜினியஸ் மிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் யூனிஃபார்ம் காம்போசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் சாண்ட் ப்ளஸ் சுகர் அண்ட் வாட்டர் ப்ளஸ் ஆயில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. சாண்டு சுகர் பார்த்திங்கன்னா ஸோ அதில் வந்து ஒயிட் கலர் சுகர் இருக்கும், சாண்ட் வந்து கிரே கலர். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். வாட்டரில் ஆயில் போட்டிங்கன்னா ஸோ ஆயில் வந்து மேலே அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டுருக்கும். ஸோ தட் we can identify that water is mixed with oil. ஸோ இது எல்லாமே வந்து heterogeneous mixtures கன்சிடர் பண்ணலாம். தேங்க்யூ சில்ட்ரன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.